ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி கத்திரிக்காயை போட்டு நம்ம ஒரு நல்ல சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பின்ன ஒரு சின்ன சட்டியை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உள்ளி வெட்டி வச்சுருக்கோம், அந்த உள்ளியை வெட்டிக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க எண்ணெயோட. உள்ளி வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அது கூட கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி உள்ளி நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. மசிச்சு வரணுங்க. மசிஞ்சு வந்துருச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்கங்க. வத்தல் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்கங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்கங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும்ல, அதுவும் போட்டுக்கோங்க கொஞ்சம். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த மல்லி இதெல்லாம் பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வெந்து வந்தோடனையும் கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கோம்ல பட்டாணி, அதையும் தூக்கி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பட்டாணிக்கு நான் உப்பு போட்டு வேக வைக்கல, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து வரட்டும். கலந்து வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. அது கொதிச்சிட்ருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. வாங்க அதையும் அரைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் உரப்பாக அரைச்சிக்கோங்க. அது நல்லா மை போல் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். மூடி போடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வேண்டாம், டேஸ்ட்டு மாறி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. அதில் நல்லா கொதித்து வந்தோடனையும் கொஞ்சம் மல்லி இலையை போட்டுக்கோங்க. மல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரை பாய், டாட்டா.